அனைவருக்கும் வணக்கம். சமூக ஆர்வலர் டாக்டர் அடையார் எஸ் பத்மநாபன். தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். என்னுடைய சிறிய பதிவை நான் தொடங்குகிறேன். வருகிற ஏப்ரல் 23 நம் 5 ஆண்டுகள் நம்மளை தீர்மானிக்கக்கூடிய நாள், நம்மளை வழிநடத்தும் நாள். 5 ஆண்டுகள் நம்மளை அவர்கள் அரவணைத்து நம் குறைகளையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாள், வாக்கு உரிமை நாள். அனைவரும் வாக்களித்து வாக்குரிமையை செலுத்துங்கள். யாரும் வாக்களிக்காமல் இருந்து விடாதீர்கள். அதேபோல் இன்றைய சூழ்நிலையில் மிக பெரிய கட்சிகளாக திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக மற்றும் அனைத்து கட்சிகளும் புதிதாக டிவிகே அனைத்து கட்சிகளும் இன்று போட்டியிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வீதியாகவும் தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்கள். என்னுடைய சிறிய கேள்வி, இப்போ திமுக கேட்டால் அதிமுகவை தீய சக்தி என்று கூறுகிறார்கள், அதிமுக கேட்டால் திமுக தீய சக்தி என்று கூறுகிறார்கள். அப்போ பொதுமக்களாக நமக்கு எந்த நல்ல சக்தி என்பதை யார் சொல்வார்கள்? ஒன்று. வேற இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி, அதாவது திராவிட கழகம், நான் 50 ஆண்டுகள் முன்பு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் பிறந்த என்னோட வயசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. 50 ஆண்டுகள் முன்னாடி திராவிட கழகங்கள் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முடிந்து அதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்க திரு எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்ய அந்த கமிட்டி நடைபெற்று வந்தது. அப்பொழுது கலைஞர் அவர்கள் நான் என்னை தேர்வு செய்யுங்கள் என்று எம்ஜிஆரிடம் தெரிவித்து திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆனதாக ஒரு பெரியவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கட்சியில் அப்போது ஒரு சினிமா நடிகர் தான் எம்ஜிஆர் அவர்கள். காலப்போக்கில் அவர் தனி கட்சி ஆரம்பித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு அமைத்து ஆரம்பித்து ஒரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் தான் போட்டி, 2 கட்சிக்குள்ளதான் போட்டி என்று சொல்லுவாங்க. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புது கட்சியாக தானே வந்தது. அப்போ எம்ஜிஆர் ஆதரித்தாங்களே அந்த மக்கள். அதே போல இந்த வாட்டி புதுசாக வந்திருக்க டிவிக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஸோ அதே போல நம்ம அன்னைக்கு அவர்களுக்கு நம்ம உதவி, அதாவது வாக்கு உரிமை கொடுத்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கொண்டு வந்தோமோ இவர்களுக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாமே, தவறு இல்லையே. இது பொது கருத்து தானே தவிர இதுதான் இங்க செய்யணும்ன்றது நான் சொல்ல வர விரும்பல. ஏன்னா பல கட்சியில் இப்ப நம்ம பேட்டி தான் பார்க்கிறோம். இவர் ஒரு சினிமா நடிகர் வராங்க, இவர் எப்படி அரசியலுக்கு என்ன தெரியும். அப்ப அந்த காலத்தில் அப்ப யாருமே சொல்லலையே. எல்லாரும் எல்லா கட்சியும் ஆரம்பிக்க சமயத்தில் புதிதாக தான் ஆரம்பித்தார்கள் தவிர எல்லாமும் கட்சியில வளர்ந்த பிறகு கட்சியை கொண்டு வரல. அதே போல இவர் புதிதாக வந்திருக்கிறாரு. அதே போல இன்றைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கஞ்சா, குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம சிறு 2 வயது குழந்தைங்க என்னங்க பண்ணுவோம். அதனால என்ன அவங்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் கொடுமை ரொம்ப ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு முக்கிய காரணம், அதாவது ஒரு சட்டம்ன்றது ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி தவறு செய்பவர்களை உடனடியாக தண்டிக்கும் ஒரு சட்டம் இருந்தால் பயப்படுவார்கள். அந்த பயப்படக்கூடிய சட்டங்கள் இன்னும் வரவில்லை நமக்கு. அதற்கு முக்கிய பொறுப்பாக நமக்கு வாக்களிக்கும் ஒரு நம்ம வேட்பாளரை நம்ம தேர்வு செய்கிறோம். அந்தந்த தொகுதியில் நம்ம வேட்பாளர் தேர்வு செய்ய அந்த தொகுதியில் என்ன தவறு நடக்கிறதோ அந்த தொகுதி வேட்பாளரும் மற்றும் அந்த வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அவங்க உள்ளவர்கள் நமக்காக தான். இப்போ அவர்களுக்காக நமக்கு உதவி செய்வார்கள் தானே அவங்களுக்கு நம்ம வாக்கு அளித்து அவர்களை நம்ம கொண்டு வரோம். அப்பொழுது அவர்களுடைய பொறுப்பு தானே நமக்கு. அப்போ நமக்காக ஒரு பாதுகாப்பு அண்ணனாகவும் தந்தையாகவும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர்களாக நம்ம காக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா?
எந்த தொகுதியில் எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு. அடுத்தபடியாக உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள். இப்பொழுது ஒரு ஏரியாவுக்குள், அதாவது ஒரு பகுதியில் ஒரு டி நகர் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா அடையாருடைய பிரச்சனையை வந்து டி நகரில் போய் சொல்ல முடியாது. டி நகரில் உள்ள பிரச்சனை வந்து அடையார் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்தந்த ஸ்டேஷன் அந்த நேரத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்களுடைய ஆக்ஷன் அங்கே தான் எடுப்பாங்க, இங்கே வராதுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா? அதே போல் நம்ம சட்டமன்றத்தில் உள்ள சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள் நம்ம கேட்க முடியும். ஒவ்வொரு சட்டமன்றத்திலேயும் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அவர்களே. நமக்கு அவர்களிடம் கோரிக்கை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய கோரிக்கையை அவர் மேலிடத்தில் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தில் எடுத்துட்டு போகணும். யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்களுடைய எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு யாருன்னா இந்த எம்எல்ஏகள் தான். வட்டச்செயலாளர்கள், முதல்ல பகுதி செயலாளர், உறுப்பினர், கட்சி உறுப்பினர், ஏதோ ஒரு கட்சி, பல கட்சி இருக்குங்க, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மூலமாக அந்த வட்ட செயலாளர் அதுக்கு மேல உள்ள பொறுப்பு உள்ளவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்து அதுக்கு மேலதான் நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட போய் குறை சொல்லணும். எடுத்த உடனே இந்த அரசாங்கம் சரியில்லை. அரசாங்கத்தில் பல விஷயம் இருக்குங்க, அவங்க பார்க்க வேண்டிய வேலைகள் பல துறைகள் இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு விஷயத்துக்காக அந்த அவர்கள் தெரியப்படுத்தி நம்ம பிரச்சனை வரத்துக்குள்ள நமக்காக அப்ப எதுக்கு நம்ம தேர்வு பண்றோம்? அப்ப சட்டமன்ற உறுப்பினரை நம்ம ஏன் தேர்வு பண்றோம்? எதற்காக அவர் இங்க வராரு? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாதத்தில் ஒரு நாள் சட்டமன்றம் எல்லா இடத்துலயும் கட்டிடம் இருக்கு, அலுவலகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த இடத்துல வந்து அவர்கள் அது சட்டசபை நேரத்தில் இல்லாத நேரத்தில் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வந்து அவர்கள் வந்து அங்க வந்து உட்கார்ந்து மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும். மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு துணையாக செயல்பட வேண்டும். அவர்கள் மக்களுடைய குறைகளை கேட்டு மேலிடத்துல எடுத்து செல்ல வேண்டும். சட்டமன்றம் என்று அவர்களுக்கு எல்லா அரசாங்கமும் எல்லா அனைத்து விதமான ஏற்பாடும் செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஒரு எம்எல்ஏ இப்போ நம்ம இந்த டெய்லி வராரு, இந்த டைம் காலம்பரம் 9 to 10 மணி, 10 to 11 மணி வராருன்னா நம்ம குறைகளை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த பகுதியில், இந்த தெருவில், இந்த வீதியில், இந்த சந்தில் இந்த பிரச்சனை நடக்கிறது, இதனுடைய கலாச்சாரங்கள் ரொம்ப சீர்கெட்டு வருகிறது, நீங்கள் வந்து பாருங்க சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி வந்து தேர்தல் அறிவிச்ச உடனே தெருவு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், உங்களுக்காக நாங்க இருக்கோம் சொல்றாங்களே தவிர யாராவது நம்ம போய் தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம போய் கேட்டா யாருமே கிட்ட போக முடியாது. நம்ம அவர்கள் நம்மளை இப்ப சந்திக்க வருகிறார்கள், ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்களை நம்ம சந்திக்க முடியாது. இதுதான் நாட்டுடைய நிலைமை. தயவுசெய்து மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். நமக்காக யார் வந்து உதவி செய்வார்களோ, நமக்காக யார் பாதுகாப்பாக இருப்பார்களோ, யார் நமக்காக வந்து நம்ம உரிமைக்காக போராடுவார்களோ அவர்களை சிந்தித்து அவர்கள் உங்களுடைய வாக்குரிமை அளிக்குமாறு ஏப்ரல் 23ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். வாக்கு செலுத்தாமல் இருந்து விடக்கூடாது. நம்மளுடைய ஒரு நாள் புரட்சி 5 ஆண்டுகள் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்பி உள்ளோம். ஆகையால் அனைவரும் வாக்கு செலுத்துங்கள். அனைவரும் சிந்தித்து, தயவு செய்து சிந்தித்து உங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யுங்கள். அது எந்த கட்சி இந்த கட்சி என்று தயவு செய்து பாரபட்சம் இல்லாமல் உங்களுக்காக உழைக்கும் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் டாக்டர் அடையார் எஸ். பத்மநாபன்.